ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டெனோவோட வேகன்சிஸ் வந்து எப்படி ஸ்பிட் அப் ஆகுது, எல்லா கேட்டகரிஸ்க்கும் எப்படி ஸ்பிட் அப் ஆகுதுன்றத பார்க்கலாம். அண்ட் தென் அது எந்த மாதிரி ஸ்பிட் அப் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து விஎம்ஓ, ஜேஏ அப்புறம் டைப்பிஸ்ட் ரெண்டுக்குமே நம்ம வீடியோ பார்த்துட்டோம். பட் ஸ்டெனோக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கைஸ். திடீர்னு எனக்கு ஒரு ஒர்க் வந்துருச்சு. ஸோ அதனால என்னால் அப்லோட் பண்ண முடியல வீடியோ. இல்லாட்டி நான் மார்னிங்கே உங்களுக்கு போடுறதா தான் இருந்தேன், ஏர்லி மார்னிங். ஓகே, நம்ம வீடியோ பார்க்க முன்னாடி சில டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு எப்படி ஸ்பிட் அப் ஆகுது அப்படின்னு சொல்லி டேர்ம்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஜிடி அப்படின்னா ஜென்ரல் டேர்ன், ஜீனா ஜென்ரல், உமன், டிடபிள்யூ, பிஎஸ்டிஎம் தெரியும். பிஎஸ்டிஎம் அப்படின்னா வந்து தமிழ் வந்து படிச்சிருப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த சர்டிஃபிகேட் ஒன்று அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுதான். ஸோ வந்து பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாமே தெரியும். நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரிஸ் தான் நான் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன வருவோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். பாருங்க, எல்வி இருக்கு, ஹச்எஸ் இருக்கு, எல்டி இருக்கு, சிபி இருக்கு, டிஎஃப் இருக்கு, எல்சி இருக்கு, ஏசி இருக்கு, எம்யூடி இருக்கு, அண்ட் ஏஎஸ்டி இருக்கு, எஸ்எல்டி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எம்ஐ, எம்டி, எஸ்எஃப் அண்ட் பிஎல். ஆக்சுவலாக எஸ்எஃப் அப்படின்றது ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. பிஎல் அப்படின்னா பேக்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கைஸ் ஆல்ரெடி. அந்த வீடியோ பார்க்கல, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நமக்கு வந்து பார்க்க கூட ஸ்டெனோக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அது எவ்வளோ பிரியுதுன்றதை பார்க்கலாம். ஸோ பாருங்க, ஸ்டெனோக்கு மொத்தம் நம்ம 662 வேகன்சிஸ் இப்படி தான் நமக்கு பிரியும். ஜென்ரலுக்கு வந்து 205 போயிடும், பிசிக்கு 775 போயிடும், பிசிஎம்க்கு 23, எம்பிசி அப்படின்னா 133, எஸ்சிக்கு 99, எஸ்சிஏக்கு 20, எஸ்டிக்கு 7, மொத்தம் நமக்கு 662 வேகன்சிஸ். இந்த 662 வேகன்சிஸ் தான் எப்படி ஸ்பிட் அப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி வேகன்சிஸ் வந்து எவ்வளோ வரும், எப்படி வரும், ப்ரிக் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே வீடியோஸ் போட்டிருக்கேன் கைஸ். அந்த வீடியோவோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஎல், அதாவது என்ன அப்படின்னா வந்து பிளாக் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஜிடி அப்படின்னா ஜென்ரல் டேர்னில் ஜென்ரல். ஸோ எல்வி இல்லாட்டி விஐ அப்படின்னா 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது ஸ்பெஷல் கேட்டகரியில். ஆனால் ஸ்பெஷல் கேட்டகரி ஜென்ரல்னு வரும்போது நீங்கள் மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். ஸோ 2 பேரில் யார் வேணாலும் எடுக்கலாம். மேக்ஸிமம் ஜென்ரல்னு வந்துச்சு அப்படின்னா யார் வேணாலும் எடுக்கலாம் கைஸ். மேல் ஃபீமேல் போத் எலிஜிபிள். இதே உமன் நீங்கள் ஸ்பெசிஃபிக் பண்ணால் மட்டும்தான் உமனுக்கு மட்டும் எலிஜிபிள் இருப்பாங்க. அதுலேயே உமன் பிஎஸ்டிஎம், வித்வுட் பிஎஸ்டிஎம், ஸோ அந்த மாதிரி தான் கேட்டகரிஸ் வரும். இந்த மாதிரி தான் நமக்கு போஸ்ட் பிரியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது இந்த போஸ்ட்டுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் இதுதான். ஏன் அப்படின்னா வேகன்சிஸ் வந்து நிறைய ஸ்பிட் அப் ஆகுது. வேலை எடுக்கிறவங்க எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஜென்ரல் எடுப்பாங்க, உமனில் எடுப்பாங்க, பிஎஸ்டி முடிச்சு எடுப்பாங்க, பிஎஸ்டி மிடாமல் எடுப்பாங்க, ஸ்பெஷல் கேட்டகரியில் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமாக எடுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அதே பிஎல்ல, ஜிடியில், ஜென்ரலில், ஹச்ஐ அவங்களுக்கும் 5 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிஎல், பிசியில் ஜென்ரல். ஸோ இங்கேயுமே ஜென்ரல் தான், ஃபுல்லாக ஜென்ரல் தான் வந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் இருக்கு. அதே பிசியில் வந்து ஜென்ரலில் ஹச்ஐ அவங்களுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்கு. பிஎல், பிசியில், ஜென்ரலில் எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடி ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பிசியில், ஜென்ரலில் ஏஎஸ்டி, ஐடி, எஸ்எல்டி, எம்ஐ, எம்டி 3 வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிஎல்ல, பிசிஎம்ல ஜென்ரல். ஸோ ஜென்ரல் அப்படிங்கும்போது நமக்கு மேல் ஃபீமேல் வந்துடுவாங்க. ஸோ 60 போஸ்ட் இருக்கு. ஸோ உடனே நமக்கு ஒரு டவுட் வரும், இங்கே 60 போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு வந்து 23 போஸ்ட் தானே கொடுத்துருக்காங்க, அப்படின்னா போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி இல்லை கைஸ், இதெல்லாம் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகி வந்திருக்கு. அதுக்காக அப்படியே ஒரே எக்ஸாமில் எல்லாம் ஃபில் பண்ணிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இதில் நமக்கு ஸ்டெனோவில் வந்து கொஞ்சம் வந்து போஸ்டிங் லாஸ்ட் டைமோட இந்த கம்மி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் வந்து பிசிஎம்க்கு எவ்வளோ பர்சன்டேஜோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்க முடியும். ஸோ ஒருத்தவங்களுக்கு மட்டுமே நிறையா போஸ்டிங் கொடுத்து இன்னொருத்தவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்காம அப்படி கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால வந்து நமக்கு போஸ்டிங் வந்து இவ்வளோ தான் இப்போதைக்கு. ஆனால் பட் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிருக்கு. ஸோ மேபி வந்து அதை வந்து பார்ப்பாங்க. அந்த போஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து 12th கிரேடாக இருக்கா, 10th கிரேடாக இருக்கா, இல்லை காலேஜ் கிரேடாக இருக்கா, அதாவது யூஜி டிகிரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கேட்டாக இருந்துச்சு அப்படின்னா குரூப் 2லேயும் ஸ்டெனோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி அங்கே கொஞ்சம் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் குரூப் 4ல கேரி ஃபார்வர்ட் ஆகும். அந்த மாதிரி தான் போஸ்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறது, போகிறதெல்லாம் வர்றது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, எம்பிசியில், ஜென்ரலில் எல்விவிஐ அப்படிங்கிற ஒரே ஒரு வேகன்சிஸ் தான். அதே வந்து எம்பிசியில் வந்து ஹச்ஐக்கு நமக்கு ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பிஎல்ல, எம்பிசியில் ஜென்ரல் தான்,
எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடி அப்படின்றது 13 வேகன்சிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க எஸ்சி, அதுலேயும் ஜென்ரல் தான். ஏஎஸ்டி, ஐடி, எஸ்எல்டி, எம்ஐ, எம்டி அப்படிங்கும்போது நமக்கு ஒரே ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் எஸ்டி ஜென்ரலில் 25 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜிடி ஜென்ரலில் வந்து 73 பாருங்க. ஜிடி ஜென்ரல் அப்படிங்கும்போது ஜிடி ஜென்ரல் டேர்ன் அப்படிங்கும்போது யார் வேணாலும் வரலாம். இதுவாவது உங்களுக்கு கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. 12 வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா ஃபார்வர்டு அதாவது கம்யூனிட்டி வந்து ஃபார்வர்டான போஸ்ட் வந்துச்சு. இப்போ வந்து நமக்கு கரெக்டாக கீழே வர ஆரம்பிச்சுப்பாங்க. ஜிடி ஜென்ரல் டேர்னில் ஜென்ரல் அப்படின்னா வந்து மேல் ஃபீமேல் எடுப்பாங்க. அதே மாதிரி ஜென்ரல் டேர்ன் அப்படின்னா யாருமே எடுக்கலாம். பிசி எடுக்கலாம், பிசிஎம் எடுக்கலாம், எம்பிசி எடுக்கலாம், எஸ்சி, எஸ்டி, இந்த மாதிரி எஸ்சிஏ இந்த மாதிரி எல்லாருமே எடுக்கலாம். ஸோ ஜென்ரல் டேர்ன் அப்படின்றது தான் நமக்கு. ஸோ பாருங்க அதுக்கு நமக்கு 73 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 73 வேகன்சிஸ் அப்படின்றது யார் வேணாலும் போகலாம். இந்த 73 நம்ம போகும்போது தான் நிறைய பேர் வந்து இப்படி போகிறாங்க, அதை வச்சு நம்ம கம்யூனிட்டியில் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஜென்ரலில் போகிறத வச்சு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க அதுலேயே ஜென்ரலே பிஎஸ் டீம் இருக்கணும். ஸோ இதுவும் மேல் ஃபீமேல் போவீங்க. ஆனால் பிஎஸ் டீம் இருந்தால் நீங்கள் போவீங்க. பிஎஸ் டீம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த வேகன்சிஸ்க்கு வந்து அன்ஃபிட். பாருங்க 22 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல்லே நமக்கு 73 22 போயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க ஜிடியில் ஜென்ரலில் எல்விவிஐ அப்படிங்கும்போது நமக்கு ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிடியில் ஜென்ரலில் ஹச்ஹெச்ஐ 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜிடி ஜென்ரலில் எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடி ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிடியில் ஜென்ரலில் ஏஎஸ்டி, ஐடி, எஸ்எல்டி, எம்ஐ, எம்டி. ஸோ நமக்கு ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜிடியில் ஜென்ரலில் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு பார்த்தோம் அப்போ நமக்கு 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலில் அப்படிங்கும்போது யார் வேணாலும் வரலாம். அதே பாருங்க ஜென்ரலில் உமன். ஸோ உமனாக இருந்தால் மட்டும் போதும் ஜென்ரல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யார் வேணால் எடுக்கலாம். பிசி அந்த மாதிரி யார் வேணால் எடுக்கலாம். அவங்களுக்கு 25 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க உமன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி உமன் இஸ் எலிஜிபிள். ஸோ பாருங்க அதே உமனில் பிஎஸ் டீம் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதே அந்த உமனில் ஜென்ரலில் ஹச்ஐ அப்படின்னா 6 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிடியில் டிடபிள்யூவில் 4. ஸோ ஜென்ரல் டேர்ன் ஆனால் வந்து டிடபிள்யூவில் நீங்கள் வரணும். ஸோ நீங்கள் டிடபிள்யூவில் ஜிடி அப்படின்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வேணால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு 4 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதோட முடிஞ்சிச்சு. ஜென்ரல் டர்ன் முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து கேட்டகரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பிசி கொடுத்துருக்காங்க பாருங்க. பிசியில் ஜென்ரலில் 70. ஸோ பிசி ஜென்ரலுங்கும் போது நீங்கள் மேல் ஃபீமேல் வருவீங்க. ஆனால் பிசியில் இருக்கவங்க மட்டும் வருவீங்க. அவங்களுக்கு 70 கொடுத்துருக்காங்க வேகன்சிஸ். அதே பிசியில் ஜென்ரலில் பிஎஸ்டி அப்படிங்கும்போது நமக்கு 21. ஸோ இங்கேயும் மேல் ஃபீமேல் வருவீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன இருக்கணும், பிஎஸ்டிஎம் இருக்கணும். பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா நீங்கள் எடுக்க முடியாது. மேபி நீங்கள் வந்து அங்கே போயிடலாம், இந்த இதில் எடுக்கலாம் நீங்கள், ஆனால் இதில் எடுக்க முடியாது. ஸோ பிஎஸ்டிஎம் அப்படின்னா 21 போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க, 21 வேகன்சிஸ். நெக்ஸ்ட் அதே பிசியில் ஜென்ரலில் எல்விவிஐ அப்படின்னா 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே பிசியில் ஜென்ரலில் ஏஎஸ்டி, ஐடி, எஸ்எல்டி, எம்ஐ, எம்டின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிசியில் ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேனில் 7 கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் மொத்தமாக கொடுத்துட்டாங்க. பிஎஸ்டிஎம் நமக்கு இல்லை, தனிப்பாக பிஎஸ்டிஎம் கேட்டகரி இல்லை பார்த்துக்கோங்க. பிசியில் ஜென்ரலில் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இல்லை. அதே மாதிரி பாருங்கள் பிசியில் உமனுக்கு 25 கொடுத்துருக்காங்க. அதே பிசியில் உமனுக்கு பிஎஸ்டிஎம்க்கு 11. பாருங்கள் உமன் அப்படின்னா 25, இதே வந்து அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் அப்படின்னா 11 கொடுத்துருக்காங்க. இதே பிசியில் டிடபிள்யூ 9. ஸோ நம்ம பார்த்தோம் டிடபிள்யூக்கு வந்து நமக்கு 9 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிசிஎம் அதோட முடிஞ்சு போச்சு 31. இங்கே டிடபிள்யூக்குமே நமக்கு பிஎஸ்டிஎம் கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து பிசிஎம் ஆரம்பிச்சிருச்சு. பிசிஎம் ஜென்ரல் அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி நம்ம மேல் ஃபீமேல் 2 பேருமே எடுக்கலாம். 9 வேகன்சிஸ் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பிசிஎம்ல ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் அப்படின்னா 2 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ பாருங்க அதே பிஎஸ்சிஎம்ல உமன் பிஎஸ்டிஎம். ஸோ பாருங்க உமன் பிஎஸ்டிஎம் 2க்குமே ஒரு வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பிசிஎம்ல வந்து உமனுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலுக்கு இருக்கு 9. அதே ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் 2. ஆனால் உமனுக்கும் சரி உமன் பிஎஸ்டிஎம் சரி 2க்குமே நமக்கு 1 தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிசிஎம்ல டிடபிள்யூல பாருங்க 6 கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக டிடபிள்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சிருந்தாலும் சரி பிஎஸ்டிஎம் இல்லாமல் இருந்தாலும் சரி மொத்தமாக டிடபிள்யூல நீங்கள் 6 பேர் வருவீங்க. அதோட நமக்கு வந்து
பிசிஎம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு எம்பிசி இருக்கு பாருங்க. எம்பிசியில் ஜென்ரலில் வந்து 55 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேல் ஃபீமேல் 2 பேருமே வருவீங்க, ஏன்னா ஜென்ரலில். நெக்ஸ்ட் அதிலே ஜென்ரலில் பிஎஸ்டிம்னா 12 பேர். ஸோ நீங்கள் மேல் ஃபீமேல் வருவீங்க, ஆனால் பிஎஸ்டியும் உங்கள்கிட்ட இருக்கணும். இதே வந்து அந்த ஜென்ரலில் ஹச்ஐ அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்கு. அதே ஜென்ரலில் வந்து எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடி அப்படின்னா 4 வேகன்சிஸ் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, எம்பிசியில் எக்ஸ் சர்வீஸ் மேல பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க ஒரு வேகன்சிஸ் பாருங்க. ஸோ இதான் டிஃபரன்ஸ். நம்ம பிசியில் பார்க்கும்போது நமக்கு பிஎஸ்டிஎம் எக்ஸ் சர்வீஸ் மேனில் கொடுக்கல, பிசிஎம்ல எக்ஸ் சர்வீஸ் மேனே கொடுக்கல தனி கேட்டகரியா ஸ்டெனோல. ஆனால் இங்கே பாருங்க பிஎஸ்டிஎம் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால தான் அவங்கவுங்க கேட்டகரியில் வந்து போஸ்டிங் வந்து மாறுறது. அதனால தான் சில பேர் வந்து கேட்பீங்க, நல்ல டிபார்ட்மெண்ட் வந்து 2 டேஸ்லேயே முடிஞ்சிடும், 3 டேஸ்லேயே முடிஞ்சிருமா, நான் 5th டே கவுன்சிலிங் போகிறேன், நீங்கள் வந்து அப்படி முடிஞ்சிருமான்னு கேட்கறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மேபி அவைலபிளாக இருக்கலாம். ஸோ அதனால நீங்கள் போய் பார்த்தா தான் கைஸ் நிறையா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நான் ஒரு 60 to 70% தான் நம்ம சொல்ல முடியும் இந்த டிபார்ட்மெண்ட் மேபி உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அக்யூரேட்டாக வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபில்லிங் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, எம்பிசியில் உமனுக்கு வந்து 17, எம்பிசியில் உமனுக்கு பிஎஸ்டிஎம்க்கு 3, அதே எம்பிசியில் டிடபிள்யூ அவங்களுக்கு வந்து 6 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இங்கே வந்து மொத்தமாக கொடுத்துட்டாங்க டிடபிள்யூ 6ன்னு சொல்லிட்டு, இங்கேயுமே பிஎஸ்டிஎம் மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் பிஎஸ்டிஎம் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி மொத்தமாக உங்களுக்கு 6 வேகன்சிஸ் அவங்களுக்கு டிடபிள்யூ சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து எம்பிசி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சிஏல ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 7 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ ஜென்ரலே பிஎஸ்டிஎம் இருந்துச்சு அப்படின்னா 4. ஸோ ஜென்ரலாக நமக்கு தெரியும் ஆப்வியஸ்லி மேல் ஃபீமேல் எடுத்துக்குவாங்க. ஸோ வந்து இங்கே பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு பிஎஸ்டிஎம் இருக்கணுன்றது. அதே வந்து எஸ்சிஏ உமனில் பிஎஸ்டிஎம் அப்படின்னா வந்து பாருங்கள் நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உமனாக மட்டும்தான் நமக்கு எலிஜிபிள், மெயின் வந்து அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. ஸோ பாருங்கள் எஸ்சிஏல வந்து டிடபிள்யூவில் பிஎஸ்டிஎம் 14. ஸோ பாருங்கள் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க பிஎஸ்டிஎம்னு சொல்லிட்டு. சப்போஸ் வந்து டிடபிள்யூவில் பிஎஸ்டிஎம் இல்லாதவங்க வந்து கொஞ்சம் எஸ்சிஏல வந்து ஷார்ட் ஹேண்டில் இருக்கிறது வந்து ஜென்ரல் எடுத்தால் மட்டும்தான், இல்லாட்டி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சப்போஸ் அவங்க பிஎஸ்டிஎம்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறது மட்டும்தான் சில நேரத்தில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதோட எஸ்சிஏ முடிஞ்சிருச்சு. எஸ்சி பார்க்கலாம். எஸ்சி ஜென்ரல் அப்புறம் 38 கொடுத்துருக்காங்க. அகெயின் மேல் ஃபீமேல் 2 பேருமே எடுக்கலாம். அதே எஸ்சி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் அப்படின்னா 6 பேர் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு பிஎஸ்டிஎம் தமிழ் சர்டிஃபிகேட் இருக்கணும் நமக்கு. இதே எஸ்சி ஜென்ரலில் எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி ஜென்ரலில் எக்ஸ் சர்வீஸ்மேன் 2 கொடுத்துருக்காங்க. இங்கே பிஎஸ்டி மென்ஷன் பண்ணலை. ஸோ வந்து பிஎஸ்டி இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி உமனில் வந்து 11 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதே எஸ்சி உமனில் பிஎஸ்டிஎம் அப்படின்னா உங்களுக்கு 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிஎஸ்டிஎம் அப்படின்னா 3 வேகன்சிஸ். நெக்ஸ்ட் வந்து எஸ்சி டிடபிள்யூ அப்படின்னு பார்த்தா நமக்கு 9 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அதோட முடிஞ்சிருச்சு எஸ்சி. நெக்ஸ்ட் வந்து எஸ்டி பார்க்கலாம். எஸ்டி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் கொடுத்துட்டாங்க பாருங்க, அவங்க கொடுத்ததே பிஎஸ்டிஎம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ்டி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் அப்படின்னா 6 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் அப்படின்னா ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பாருங்க எஸ்எஃப். எஸ்எஃப் வந்து எஸ்சியில் வந்து ஜென்ரலில் 21 வேகன்சிஸும், எஸ்எஃப்ல வந்து எஸ்டி ஜென்ரலில் 3 வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எல்லாமே சேர்த்தா நமக்கு 662 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து எல்லாருமே கேட்குறது வந்து ஆக்சுவலாக வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து 21/3 ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்க எல்லாமே வந்து சேர்த்துட்டாங்க. கவுன்சிலிங் வரைக்கும் நம்ம போயிட்டோம். ஸோ மேக்ஸிமம் வந்து இதுக்கப்புறம் வேகன்சிஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வராது. ஸோ வேகன்சிஸ் வந்து இனிமேல் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் கிடையாது கைஸ். ஆக்சுவலாக இது வந்து நமக்கு எப்படி அப்படின்னா வேகன்சிஸ் வந்து எப்படி ஜென்ரலாக எல்லா கேட்டகரிஸ்க்கும் நமக்கு வந்து ஸ்பிட் அப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதே நம்ம வந்து ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு இன்னும் கிளியராக தெரியும் என்ன மாதிரி வந்து நமக்கு வந்து ஸ்டேட்டில் வந்து போகுது, என்ன மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் வந்து நமக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இன்னும் டீட்டெயில் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிக்டும் தனியாக போடலாம் வீடியோஸ். அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா வந்து கொஞ்சம் வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. அந்த மாதிரி லைக் பண்ணும்போது எவ்வளோ பேருக்கு நான் நீடட் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் கைஸ், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.